Anyway, I wish you all the best. Happy New Year உங்களுக்கு. வசந்தி மேடம் இருக்காங்களான்னு தெரியல. அவங்களுக்கும் all the best. Happy New Year. இருக்காங்களா? நீங்க வசந்தி மேம் தெரியல. வந்திருக்காங்க. யார் சார் பக்கத்துல இருக்கிறது? வராங்க. சார் இவரை பார்த்தா நம்மள கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு எல்லாம். என்ன பண்றது போங்க. இல்ல அடையாளத்து வேற யாரா வராங்களான்னு நினைச்சேன் மேடம். சார் எப்படிங்க சார் கீதாக்கு பதிலா சாந்தி மாதிரியா ரவி சார் இருக்காரு. இன்னைக்கு கீதாவன் வந்துட்டாங்க, சாந்தியன் வந்துட்டாங்க. அது சாப்டர் அதுனா தொடர்கதையாமா அது? சார் நீங்க தான் சார் அதுக்கு தொடரும் போட்டு வச்சிருக்கீங்க. அதை முடிக்க முடியாது. அது வந்து நம்ம அந்த கன்னித்தீவு மாதிரி சார். சார் பாருங்க டேட் மாத்தி கொடுக்கலாம்னாரு. சரி நான் சொன்ன 2 டேட் இருக்குது. ஒரு டேட்லாம் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி மறுநாள் பிறந்துக்கலாம். 2 டேட்டும் மாத்துறது ரொம்ப கஷ்டம். சார் இந்த சாந்தியை கண்டுபிடிச்சீங்களா? ஆன் தி ப்ராசஸ். ரவி சார் வந்ததான் கேட்கணும். இருக்கிறாரா? காணோம். வரல வருவாரு. சாந்தி காணமே சார். எனக்கு இருக்காங்க மேடம். கேமரா ஓபன் பண்ணிட்டேன். ஓ சார். ஆமா I think அவங்களோட டின்னர் டைம் இப்போ. That's what I heard. ஆரம்பிச்சலாமா? பத்மா மேடத்துக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம். நாராயணமூர்த்தி வந்துட்டு புது சட்டையான்னு கேட்டாரு. ஆமாங்க நான் சிறுத்தால் தீபாவளின்னு சொல்லியிருக்கிறேன் நான். சூப்பர் சூப்பர் சார். இது யார் அது? அவன் டோனர் பேட்ரன். அப்படியா? ப்ரோலர். இன்னைக்கு என்ன எல்லாம் புதுசா இருக்கு. அது உங்களுக்கு புரியாது. எல்லாமே எல்லாருக்கும் புரிஞ்சுட்டா அப்புறம் எப்படி எதுக்குதான் நம்ம சார் இந்த பேட்டர் படத்துல வர மாதிரி சொன்னாரு. மேடம் வந்துட்டாங்க. ஆரம்பிச்சலாமா? மேம் ஹேப்பி பர்த்டே. மேடம் ஆல் தி பெஸ்ட். ஹேப்பி பர்த்டே. மேடம்க்கு பர்த்டே விஷஸ். Thank you. ஓகே ஆரம்பிச்சிடுவோம் நம்ம. Yes sir. ஒரு கவிதை சொல்லிடுறேன். பூஜ்ஜியத்துக்குள்ளே இருந்து ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் இறைவன். ஆனால் இப்போதைக்கு நம்ம வந்து புரியாமலே இப்படியே இருப்போம். இப்ப டாக்ஸி கூட சொல்ல போறாங்க, நம்ம இப்படியே இருப்போம். சரி கல்யாணி மேடம் சொல்லுங்க சார். 2 கவிதையும் கையில இருக்குல்ல? போன்ல இருக்குங்க சார். படிச்சிருக்கீங்களா? நானா சார்? வேற யாரு? கல்யாணி மேடம் நீங்க தானே? இல்ல வரேன் சார், எடுத்துட்டு வரேன் சார். ஸ்ரீதர் கேட்கலாம். இல்ல மாலதி கேட்கலாம். மாலதி கவிதை படிக்கிறியா? 2 கவிதையும் நான் அந்த போர்டு எடுத்துட்டு வந்துட்டா? பரவாயில்ல. போர்டு எடுத்துட்டு வாங்க சார். நல்லா போர்டு காட்டுங்க சார். சூப்பரா இருந்தது. போர்டு காட்டுங்க. ரொம்ப அழகா. 1 மினிட். பத்மா மேடம் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். இன்டர்நெட் ரிஸ்டோர் ஒரே ஒரு நிமிஷம் வர. நேரத்துக்கு முன்னாடி யாருனே தெரியாம தான் நீங்க வந்து யாரு அதுன்னு கேட்டீங்க. நமக்கு சரியா கண்ணு தெரிய மாட்டேங்குது மேடம். ஸ்டீபன் சார் இதுல அவர் கவனிக்கணும். இந்த கிளாஸ்ல வர இந்த பசங்க தொல்லை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சார். ஏன் சின்ன பசங்களை சேர்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு தான். நாராயணமூர்த்தி சார் ஆப்சென்ட் ஆனவங்க எல்லாம் இப்ப வந்து பேசுறாங்க சார். லாங் லீவ் எடுத்தவங்க எல்லாம் பேசுறாங்க சார். எங்க போய் தலைவர்கிட்ட கேட்கணும் அதெல்லாம். என்ன சார்? தலைவர்கிட்ட கேளுங்க. லீவ் லெட்டர் கொடுத்தாங்களா என்ன ஏது? அதான் சார் அது தெரியல. ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒன்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஸ்டீபன் சார். எல்லாருக்கும் தெரிஞ்சா அப்புறம் என்ன இருக்குட்டு போயிட்டாரு. அதுல ஏதோ ஒரு சூட்சமா இருக்கு சார். ரூல்ஸே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆமா சார் ஏதோ இருக்கு சார், நம்மளுக்கு தான் புரியல. பத்மா சொல்லுங்க. லாங் லீவ் எடுத்தவங்க பேச வராங்கன்னு இல்ல, பேசாதவங்க பேச வந்திருக்காங்க. அதுதான் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது சார். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீங்க வந்து உட்கார்ந்துட்டு பேசலன்னா டிஃபரெண்ட். இதெல்லாம் லாங் லீவ். அதாவது கிளாஸ் ரூம்ல பேசாத இருந்துட்டு எந்திரிச்சு பேசினாங்கன்னா ஆஹா இவங்க பேசுறாங்கடா அப்படின்னு கை தட்டலாம். அது வேற. ஆளே காணோம். அதனால அது இட்ஸ் நாட் சேம். வாசிக்கிட்ட கொடுக்கல. காணவில்லை கொடுத்தோம் சார். இதுல ஒரு நீங்க என்ன பேப்பர் வாங்குறீங்களோ அதுல குடுக்காம வேற இதுல கொடுத்தோம் சார். இருங்க என்கிட்ட இதுல இருக்கு. சரி மாலதி நீ வசந்தி மேடம் படிச்சதியா? வசந்தி மேடம் இது ஷேர் ஆகல. படிங்க. நான் கையில வச்சிருக்கிறேன். சார் படிச்சிட்டுமா? படிச்சிடுறேன். நான் படிச்சிடுறேன்.
யாருன்னா ஒருத்தர் படிங்க அவ்வளவுதான். அமெரிக்க நாட்டினிலே வாழ்ந்தாலும் அருந்தமிழை மறக்காது தமிழ் வளர்க்கும் தமிழ் மகளே வணங்குகிறேன். 2.5 ஆண்டுகளாய் எங்களோடு பயணிக்கும் அன்பான தோழிதானே வசந்தி அம்மா, வாழ்க வாழ்க. 70 ஆண்டு வாழ்ந்தவரே, பார் போற்ற இன்னும் நீ பழுதின்றி பல்லாயிரம் ஆண்டு வாழவே வாழ்த்துகிறேன். விஞ்ஞானியை மணந்தவரே, வெற்றிக்கனி பெற்றவரே, வேற்று நாட்டில் வாழ்ந்தாலும் பிறந்த நாட்டின் பிறை நிலவே, தமிழ் மொழியில் பாடல்களோ பாடங்களோ புத்தகமோ தனித்துவமாய் எழுதுகின்ற ஆற்றல்களின் அணிவகுப்பே, கற்றது நல் ஆங்கிலத்தில் இலக்கியங்கள் ஆனாலும் கதிர்வீச்சு மருத்துவத்தில் கால் பதித்த மருத்துவரே, கரைபடியா இறைபக்தி இவருக்கு உண்டு இருப்பினும் கரைபிடிக்கும் நம்பிக்கை சிறிதளவும் இவருக்கு இல்லை. ரேடியாலஜி, சவுண்ட், மைண்ட் அனைத்தையுமே M/M தளத்தினிலே அழகாக எடுத்துரைத்தார். அகமகிழ்ந்தோம். கதைகளோ கவிதைகளோ கட்டுரையோ வேறு எதுவோ, வசந்தி அம்மா விமர்சனமே அனைத்திற்கும் முத்தாய்ப்பு. மனிதநேயத்தை மகத்தான மந்திரமாய் கொண்டவர்தான். புதுமையாய் யோசிப்பார், புதிதாக விடை தருவார். புதிதான சிந்தனையின் புதுவரவே புகலிடமே போற்றுகிறோம், புகழ்கிறோம், வாழ்த்துகிறோம். வாழ்க வாழ்க. வசந்தி மேடம் ஹாப்பி பர்த்டே. எல்லாரும் கை தட்டலாம். Happy birthday, வசந்திமா. அருமை அருமையா ராமு சார் கவிதை நான் படிச்சிடுறேன். அமுதா மேடம் ரைட், நீங்க ராம் சார் படிங்க. MYM குழுமத்தின் ஆணிவேர்க்கு துணைவேரே, முத்தான ரத்தினமே, முத்தையா ராமநாதனே, 70ஆம் அகவையினை தாண்டி தொடர்கின்ற பழுதிலாச் சான்றோரே, பல்லாண்டு பாடுகின்றோம். வாழ்நாள்கள் 100ஆய் 200ஆய் 1000ஆய் வளர்ந்திடவே வாழ்த்துகிறோம். வாழ்த்துகள் தொடரட்டும். 11 முதற்கொண்டு படிப்பதையே மூச்சாக்கி, மூச்சையே பேச்சாக்கி, மடை திறந்த பேச்சினால் கவர்கின்ற காந்தம் நீர், பெரியாரின் சிற்றுளி நீர். பேச்செல்லாம் பெரியார்தான், மூச்செல்லாம் அண்ணாதான். இனிமையான பேச்சினிலே இழையோடும் பகுத்தறிவு. மனக்கோட்டம் தீர்ந்திட்டால் மனமகிழ்ச்சி ஊற்றெடுக்கும். உணர்ந்திட்டார், உளவியலை கையிலே எடுத்திட்டார், ஏராளமாய் எழுதிட்டார், அனைவருக்கும் பயிற்றுவித்தார். அரிய பல செயல்களெல்லாம் அனுதினமும் செய்திட்டார். இலக்கிய நயமுணர்ந்து உளவியல் திறமறிந்து இனிய கவிஞர் கண்ணதாசன், பட்டுக்கோட்டை வாலி என அனைவரையும் இத்தளத்தில் அறிமுகமும் செய்திட்டீர். அனைவரது அகத்துள்ளும் வாழ்ந்திட்டீர், அமர்ந்திட்டீர். அகத்துள்ளும் நுழைந்திட்டீர், அமர்ந்திட்டீர். 857 நிகழ்ச்சிகளில் ஒரு 100ஐ தாண்டியது நிகழ்ச்சி. நினைக்கையிலே பெருமகிழ்ச்சி. மாமனிதர் நீரையா, வாழ்த்துகிறோம். வாழ்க வாழ்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ராமு சாருக்கு. சார்பாக எல்லாரும் கை தட்டலாம். மகிழ்ச்சி. போட்டோ காமிச்சிருங்க. கரெக்டா நீங்க காமிங்க. இப்ப காமிங்க. இப்ப உங்க பேசிட்டே காமிங்க. ஓகே ரைட். கொஞ்சம் பின்னாடி போங்க, கொஞ்சம் பின்னாடி இருங்க. ரைட். இல்ல சார், இல்ல இல்ல இல்ல, ரொம்ப தூக்கிட்டீங்க. கொஞ்சம் பின்னாடி போங்க. பின்னாடி போங்க. ஓகே ஓகே ஓகே. ஃபுல் போட்டோ. இல்ல இது குரூப் போட்டோ. சார் அதெல்லாம் காமிக்காதீங்க சார், போதும். காமிச்சிட்டீங்க. நீங்க எனக்கு 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 வேட்டு வைக்க பாக்குறீங்க. அதுல ஒரு சிலர் இல்லன்னு சண்டை போடுவாங்க சார். பத்மா ஞாபகம் இருக்குல்லப்பா. அதெல்லாம் ரொம்ப தூரத்துல சின்னதா தெரியுது, அதனால ஒண்ணு இல்ல சார். அது வரைக்கும் நல்லது சார். பெருசா தெரிஞ்சா எனக்கு பிரச்சனை சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆரம்பிச்சு